தம்பியோட பேர் என்னம்மா? உங்களோட பேர் முகமதா? தம்பி இப்போ எத்தனை ஆண்டு படிக்கீங்க? மூணாம் ஆண்டு. நல்லா படிப்பீங்களா? இது வரைக்கும் நீங்க கதைச்சதே இல்லையா? ஒரு நாளும் கதைக்க இல்லையா? அவங்களுக்கு அன்றாட சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து மருத்துவ செலவு இதெல்லாம் நான் கொடுத்து விட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ போதும் எனக்கு. அதுக்குரிய வருமானம் எனக்கு கொஞ்சமா. விளையாடணும்னு ஆசை இல்லையா உங்களோட ஃப்ரெண்ட்மாரோட போய்? ஆசை இல்லையா? முதலாம் ஆளா நீங்க? சூப்பர். மூன்றாம் ஆண்டு படிக்கீங்க? தம்பிக்கு என்ன வேணும்? என்ன வாங்கி தரணுமா? எதுவும் ஒன்றும் இல்லையா? நிறைய நாளைக்கு பிறகு ஒரு முஸ்லீம் குடும்பத்தை நாம சந்திக்க வந்திருக்கின்றோம். படிப்புக்கு என்ன சரி ஹெல்ப்ஃபுல், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்ஃபுல்லை இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தம்பி வந்து இந்த குடும்பத்தை நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு MNFL எப்படி நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம சாய்ந்தமரில் நின்று கொண்டிருக்கிறோம். சாய்ந்தமரில் இந்த பக்கத்துல தெரியுது கடற்கரை. கடலுக்குள்ள அந்த போட்டில் அங்கே இருக்கிற உங்களுக்கு பின் வியூலே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு தம்பி வந்து இந்த குடும்பத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். எங்களுக்குமே வந்து முழுமையான தகவல் தெரியாது. ஆனால் அவங்களோட ஃபோட்டோகள் பார்த்துருந்தேன். சரியான ஒரு வறுமையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவரும் இல்லை. நீங்கள் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் இதை வந்து வெளிக்கொண்டு வர போகின்றோம். நாங்கள் எந்த விதமான ஹெல்ப் பண்ண வரல. அப்போ அவங்களை வந்து வெளிக்கொண்டு வந்து அதன் ஊடாக கிடைக்கிற உதவியை வந்து அவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம்னா வந்திருக்கின்றோம். இப்போ நாங்கள் வந்து சாய்ந்த முறையில் ஒஸ்மன் வீதி அப்படிங்கிறத தான் நின்று கொண்டிருக்கிறோம். நிறைய நாளைக்கு பிறகு ஒரு முஸ்லீம் குடும்பத்தை நாம சந்திக்க வந்திருக்கின்றோம். ஆரம்பத்தில் வந்து பல குடும்பங்களுக்கு, முஸ்லீம் குடும்பங்களுக்கு நாம அந்த மத வேறுபாடுகள்லாம் இல்லாமல் ஒரு சமத்துவமாக நாம் வந்து உதவி திட்டங்களை வழங்கிட்டு வந்து நாம வறுமை எங்கே இருக்குதோ அங்கே நாம போகிறது வளமை. அது கிறிஸ்தவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம். அப்படி ஆனால் ஹிந்துவாக்களுக்கு வந்து நம்ம கூட பண்ணுறது வளமை. இப்போ இதை வந்து நான் சொல்கிறது வந்து தப்பாக புரிஞ்சு கொள்ள வேணாம். அப்போ தெரிந்தானே சிலவங்க வந்து அந்த வேறுபாடு எல்லாம் பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் மேலே இவங்களுக்கு இந்த கஷ்டம். அந்த வீடியோவை முழுமையாக பார்வையிட்டு முடிஞ்ச உதவிகளை வழங்குங்க. அப்போ ஒரு தம்பிட்ட நாங்கள் அந்த அட்ரஸ் கேட்டு நாங்கள் சாய்ந்தமுறைகளை வந்து நிறைய எங்களுடைய ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருந்து வழி தெரியாமல் சுற்றி திரிஞ்சு அவரும் ஒரு வழியை சொல்லி நாங்கள் ஒரு வழிக்குள்ள அப்படி வந்து இப்போ நின்று கொண்டு இருக்கிறோம். ஃபைனலி அந்த தம்பியை வந்து வர சொல்லிக்கும் வந்து எங்களுக்கு இடத்தை காட்டுங்கண்டு. அப்போ இവിടുത്തെ நின்று அந்த இன்ட்ரொடக்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கேன். அப்போ தம்பி வந்து வந்ததுக்கு பிறகு அவரோட பேசிட்டு அப்போ அவரை அப்படி கூட்டிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். இந்த தம்பி வந்து நடந்து வந்து கொண்டிருக்கார். ஆஜிப் தானே பேர்? என்ன ஆஜிப்? வணக்கம், எப்படி சும்மா இருக்கீங்களா? இப்போ என்னோட தம்பி தான் வந்து இப்போ அந்த குடும்பத்தை வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தவர். அப்போ அங்கே போயிட்டு நம்ம நேரடியான தகவலையும் தெரிஞ்சு விடலாம். அதற்கு முதல் இப்போ தம்பியோட பேசி அவங்களோட தகவல் என்ன மாதிரி, அவங்களுக்கு என்ன உதவிகள் நம்ம செய்யணும்ன்றதையும் கேட்டுக்கொள்வோம். நீங்க இப்போ வந்து ஒரு குடும்பத்தை வந்து எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து என்ன உதவி வேணும், அவங்க இப்போ எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்களா? அவங்களோட குடும்பத்தில் வந்துட்டு 3 பேர் இருக்க, ஒரு தாயும் 2 பிள்ளைகளும் இருக்காங்க. அவள் வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு உதவின்னு சொன்னால் அந்த ஒரு பொடியன் படிக்காரு. அந்த அவரோட மகன் வந்துட்டு அவர் 3ஆம் ஆண்டு படிக்காரு. அந்த பொடியனை கால் கொஞ்சம் ஏலாம் மாதிரி சின்ன வயசுலேருந்து கால் நடக்கலாம். டாக்டர் டைம் காட்டி பார்த்தாங்களாம், அவங்களுக்கு சாதம் நடக்கலான்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி இன்னொரு புள்ள ஒன்று பொம்பளை பிள்ளை 20 வயசு பிள்ளை. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனநலம் சரியில்லாம அப்படி சின்ன வயசுல இருந்து இருக்காம அது சரியாக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்படித்தானே இருக்காங்க. கணவர் என்ன செய்யறாங்க? கணவர் வந்துட்டு அவங்களோட வெளிநாட்டுக்கு போய் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருக்கணும். அவளோட எந்த கண்டெக்டும் இல்லையா, கண்டெக்டும் இல்லாதால அவள் கோர்ட்ல வழக்கு வச்சிருக்காளாம். வழக்கு அனுப்ப போயிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓகே, நேரடியாக போய் பார்ப்போம். வஞ்சிரம் தூரம் போகணுமா? பக்கத்துல தானா? ஓகே. அதோட வந்து நாங்கள் வந்து தம்பிகிட்ட வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். இப்போ அவங்கள வந்து வீடியோ எடுத்து போடும்போது அவங்களுக்கு ஓகே வாண்டு இந்த சில ஆட்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்மளோட பகுதியில இருந்தாலும் எங்களோட
பகுதியிலையும் இப்போ தெரியும் தானே, நிறைய பேர் வந்து முகம் காட்டுறது விரும்ப மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து முகம் காட்டாமலும் வந்து நம்மளால செய்ய முடியாது. ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து முகம் காட்டுறது பிரச்சனை இல்லை, வீடியோ எடுத்து போட்டு பரவாயில்ல. அப்போ எல்லா தகவலையும் கேட்டுருந்தாங்க, அவங்களுடைய அனுமதி எடுத்துட்டு நாங்கள் இந்த வந்துருக்கின்றோம். சரி, அப்போ போவோம் என்ன தம்பி, அங்கே வாங்க அப்படியே போவோம். இப்போ இந்த இருக்கிற பீச் வந்து என்ன பீச் தம்பி? இது வந்துட்டு சாய்ந்தமருது மருதூர் சதுக்கம். மருதூர் சதுக்கம். மருதூர் சதுக்கம். இப்போ நம்ம இந்த பக்கம் தான் வெட்டிட்டு போகணும். போட் எல்லாமே வந்து கடலுக்குள்ளே கிடக்குன்னு. மீன் பிடிக்க போற டைம் எடுத்துட்டு போவா. உங்களுக்கு இருக்குதா போட்? இல்ல தம்பி அப்பா வச்சிருந்து இல்லை. அப்பா வச்சிருந்தா அப்ப அப்பா உங்களுக்கு மவுத் ஆயிட்டாங்க. அப்ப தம்பி என்ன செய்றீங்க? நான் வந்துட்டு மீடியாவில் ஒர்க் பண்றீங்க. ஓகே, நல்ல விஷயம். என்ன மீடியா? வியூகம் டிவி. வியூகம் டிவி. வியூகம் டிவிக்குள்ள நீங்களும் இருக்கீங்கன்னு? நான் தான் ப்ரொடியூசர் மற்ற அனௌன்சி. ஓகே, சூப்பர். வழியை சொல்லுங்களா? ஏண்டா குறுக்கு சின்ன சின்ன குறுக்கு வழியெல்லாம் இருக்குது. நேட்டுக்கு மடுக்குவா? இதுக்குள்ள ஓடலாமா? இல்ல வேலை செய்யறேன். ஓகே, கிடக்குந்தா நீனு? ஆட்டோ நாங்கள் இப்படி ஓரமாக போட்டுட்டு இப்போ உள்ள நடந்து போக போகிறோம். ஏன்னா உள்ளே வந்து ஆட்டோ கொண்டு போக முடியாது, அதனால் வந்து ஆட்டோ வந்து ஒரு மெயின் ஓரமாக கிடக்குது. உள்ளே நடந்துட்டு அப்படியே போக போகிறோம். நாங்கள் அந்த சின்ன சின்ன வழிகள் தான் இருக்குது இங்கே, கிட்ட கிட்ட வீடுகள். இதான வீடு? கூப்பிடுங்களே. ராஜா பாட்டா போட்டு வரலாமா? பரவாயில்லையா? இருக்குல்ல, பரவாயில்ல, பேசிட்டு போங்க. இது அவங்களோட வீடு தானா? இல்லை, இது வாடகை வீடு. வாடகை இருக்காங்க. இது வந்து அவங்களோட வீடு இல்லையா, இது வந்து வாடகை வீடு தான். அவங்களுக்கு இடம் எல்லாமே ஒன்றுமே இல்லை. இடம் இருக்கு. அவரோட மகளுக்கு இன்னொரு மகள் இருக்கு. அவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா. அவளோட வீடு மட்டும்தான். இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்ன ஹெல்ப் தம்பி பண்ணணும்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலானே. முக்கியமாக கேட்ட ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா அவளுக்கு தொழில் உண்டு, வீட்டை இருந்து செய்யற மாதிரி ஒரு தொழில் உண்டு. தொழில்ண்டா இங்க வீட்டை இருந்து இப்போ இந்த பகுதியில் என்ன தொழில் செய்வாங்க? இந்த பகுதியில சின்ன சின்ன கைத்தொழில் அப்படி செய்வாங்க. அதான் கைத்தொழில். இப்போ உங்களோட இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கு, உங்களுக்கு தான் தெரியும் என்ன செய்யலாம். என்ன செய்யலாம்? இடியப்பம் சுடுறது, மற்றது இந்த துணி தைக்கிறது அப்படி செய்வாங்க. இடியப்பம் சுடுறதுன்னு சொன்னா அந்த இடியப்பம் சுடுறதுக்குரிய அந்த உபகரணங்களை வாங்கி கொடுத்து அப்படி. ஏற்கனவே அப்பம் சுடுறா. அப்பம் சுடுறது வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூ, கை பெறட்டினால பிடிக்கும். அது கொஞ்சம் செய்யற கஷ்டமா இருக்கான்னு சொல்றாங்க. எடுத்து பழி கடையில கொடுக்கறதுக்கு இப்ப போய் கொடுக்கறதுக்கு ஆம்பளை ஒருத்தர் இல்லையாம், போய் கொடுத்துட்டு வரணும் அப்படி சொல்றாங்க. ஒரு தெரியல, நம்ம என்ன பொடியல் ஒன்று எடுத்து கொடுக்குறா அப்படி இல்லை. சும்மா ஜோக்கு. என்னன்னா இப்ப இடியப்பம் வைக்கிறா, இப்ப மெஷின் ஏதாவது வாங்கி கொடுக்க சொல்லி சொல்றீங்களா? கையால செய்யல, கையில மெடிக்கல் பிரச்சனை, நம்ம கையில பிரச்சனை கையில. ஓகே, சரி. அவங்களுக்கு செய்யறதால கை பிரச்சனை அப்படில அப்ப சொல்றாங்க. வீட்டுல கேஸ் எடுப்பதெல்லாம் இருக்குதானே? சரி, ஆமா, அந்த அக்காவோட கொஞ்சம் பேசுவேன். சரி, ஓகே. நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு நாங்கள் இப்போ அந்த அக்காவோடையும் அந்த தம்பியோடையும் பேச போகிறோம். அந்த பிள்ளையோட வந்து பேசல. பிள்ளை வந்து தெரியும் இப்போ மணலெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் உள்ளே பார்த்துட்டோம். திரும்ப வழியில் வந்து நின்று நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம்.
அதோட நாங்கள் இந்த அக்காட முகத்தை காட்ட விரும்பல. அதற்கு பதிலாக தான் இப்போ இந்த தம்பிர முகத்தை காட்டிருக்குது. ஏன்னா யாராவது ஒரு ஆள்றதை வந்து காட்டத்தானே வேணும். இப்போ காட்டா நம்ம வந்து ஒரு ஆளை நிறுத்தி வச்சு வருமானமே பேச முடியாது. அந்த காரணத்தால் இப்போ தம்பி பேசுகிறேன்னு சொல்லிக்காங்க. அந்த அக்காவோடையும் பேசுவோம். அந்த அக்காட முகத்தை காட்டாங்க எடுப்போம். ஏன்னா அந்த அக்கா வந்து முகத்தை காட்டவும் விரும்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே கடுமையான ஒரு வறுமையில் இருந்துக்காக அதோட இந்த ஒரு குட்டி தம்பியும் வந்து இருக்காரு. அவராலையும் வந்து நடக்க முடியாது. அப்போ அவரோடையும் வந்து பேசிட்டு அந்த அக்காவோடையும் பேசிட்டு இப்போ தம்பியோடையும் பேசிட்டு போவோம். தம்பி இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டிவ் முறையா? இல்லை இல்லை ரிலேட்டிவ் அப்படி இல்லை. நான் நிறைய ஹெல்ப்கள் செய்கிறேன் நிறைய பேருக்கு. அது மூலமாக தெரியப்பட்டு அப்படி வந்து அப்படி வந்து இப்போ ஓகே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிங்க அப்படியா? சரி உள்ள போமா. ஓகே இப்போ இந்த அக்கா வந்து இந்த பக்கத்துலேயே வந்து நின்று கொண்டு இருக்காங்க. இப்போ அந்த அக்காட கையில் வந்து நான் இந்த மைக்கு கொடுத்துருக்கின்றேன். இப்போ இங்கே இருந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து அந்த அக்கா வந்து பதில் சொல்லுவாங்க. அதோட இந்த ஒரு குட்டி தம்பி வந்து இந்த அறிக்கார். இந்த தம்பிக்கு வந்து நடக்க முடியாது. இந்த காலை பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும். இதே மாதிரி தான் இப்போ இந்த தம்பியினுடைய அக்கா என்ன அக்கா. இந்த தம்பிர அம்மாவுக்கா மனநல பிரச்சனை? அக்காவுக்கு தானியோ? அப்போ இந்த தம்பியினுடைய அக்காவுக்கு வந்து அந்த மனநல பிரச்சனை. இப்போ நாம வந்து அந்த அம்மாவோட பேச போகிறோம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஜெமிலா. ஜெமினியா? ஜெமிலியா. ஓகே. இப்போ உங்களோட கணவர் எங்கக்கா? கணவர் அவர் வெளிநாட்டில் இருக்கார். அவர் தொடர்பு உங்களோட தொடர்பில் விட்டு பிரிஞ்சுட்டார் அப்படியா? அவர் இப்போ போய் 8 வருஷம். 8 வருஷம் அவர் தொடர்பு இல்லைன்னு சொன்னா இப்போ பிரிஞ்சதுக்கு சமனாக்கா இல்லை ஏதாவது கேஸ் போய்க்கொண்டு இருக்குதா? இல்லை பேசுறவங்களா? உங்களுக்கு ஏதாவது காசு போடுறவங்களா? காசு போடுறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. காசு போடுறதும் இல்லை, பேசுறதும் இல்லை. இப்போ 8 வருஷம் போய் ஆனால் டைவர்ஷன் பண்ணல. இப்போ உங்களோட வாழ்க்கையாக இப்படி போய்கொண்டிருக்கீங்க. நீங்க இப்போ என்ன தொழில் செஞ்சு நீங்க இப்போ வாழ்ந்துருக்கீங்க? இப்போ கைத்தொழில் செய்கிற அப்பம் இடியப்பம் செஞ்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது சொல்லி இல்லை, அப்படித்தான். சில நேரம் வியாபாரம் போகும், சில நேரம் போகும். குறைஞ்சது இருந்துச்சுன்னா இப்படித்தான் 500 ரூபா 300 ரூபா போகும். அப்படி சில நேரம் 700 ரூபா அப்படி போகும். இப்போ இந்த உங்களோட பிள்ளைகளுக்காக வந்து ஆரம்பத்தில் பிறப்பில் இருந்து இருந்தா இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்த இடையில? இல்லை, பிறப்புலையே அப்படித்தான். இந்த தம்பிக்கும் அப்படித்தான், பிள்ளைக்கும் அப்படித்தானா? இப்போ இந்த வீடு வந்தக்கா இந்த இருக்கிற இடம் வந்து நீங்க வாடகைக்கு இருக்கீங்களா? இப்போ தம்பி என்ன வாடகைக்கு? இப்போ வாடகை தான் இருக்கீங்களா? நீங்க மாசம் வாடகை எவ்வளவு கொடுக்கீங்க? இந்த வீடு வாடகைக்கு தான் இருக்கிறேன். வாடகைக்கு இருக்கிறேன். இனி அது தெரிஞ்ச ஆக்கள் காசு தந்தோடனே வாடகை கொடுக்குற. இப்போ கொஞ்சம் நாள் வச்சு வாடகை கொடுக்கல. எவ்வளவா மாச வாடகை? அவங்க இப்போ 10,000 அப்படின்ட்டு கேட்குறேன். மாதம் மாசம் இங்கால வீடுகள் காசு கூட கேட்காங்க. ஓகே. என்னன்னு சொன்னா இப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ எல்லா இடம் பதிவிடுவோம். இப்போ யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக்ல இப்போ இதை அப்படித்தான் நாங்கள் செய்து வரோம். இப்போ தம்பி தெரியும். இப்போ எல்லா பெர்மிஷனும் கேட்டு இப்போதான் வந்து நாங்கள் வயலாம் போட்டு தான் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் இல்லை ஏதாவது எங்களால் முடிஞ்சதை எடுத்து செய்வோம். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு யாராவது உதவிகள் செய்தா போதும். உங்களுக்கு இப்போ உதவின்னு சொன்னாக்க என்ன உதவி தேவை? உங்களுக்கு எப்படியான உதவி செய்யணும்? எனக்கு இப்போ நிரந்தரமான வருமானம் இல்லை. இவளை 2 பேரையும் வச்சு இது செய்யறதுக்கு இடமும் இல்லை இருக்கிறதுக்கு. எல்லாம் பிரச்சனை. தொழில்னு சொன்னாக்கா இப்போ நீங்க அப்பன்னு சொல்றீங்க என்ன? தம்பி சொன்னார் அப்பம். அப்போ அதை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னாண்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு கேஸ் அடுப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. கேஸ் அடுப்பு அது கேஸ் அடுப்பு பழைய அடுப்பு தான். 2 பேர் தந்தாங்க. அந்த அடுப்பை நான் இடிக்கி பாருங்க. பழைய அடுப்பு தான் வச்சு பாவிக்கிற. அது பிரச்சனை இல்லை, வேலை செய்யுது. மற்றது இந்த இது மாவடிக்கிற அந்த இது மிஷின் ஒன்று வேற தளவாடங்கள் எதுவும் இல்லை. வேற ஒன்றுமே இல்லை. அந்த மாவரைக்கிறது அப்ப சொல்றது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு கையில ஆபரேஷன் பிரச்சனை என்ன பிரச்சனை? எனக்கு அந்த இது வேற வேலை அந்த பெரிய இடியப்ப மாதிரிகள் பிடிச்சி சுடையில அந்த கை திமுக்கிற.
சரி, இப்போ இடியப்பம் வைக்கிறதுக்காக அப்ப அந்த மெஷின் சொன்னா அந்த மெஷினுக்கு எவ்வளோ வரும்? என்ன மெஷின் அது? எங்களுக்கு தெரியாதான் கேட்கும். ஓ, மாவடிக்கிற மிஷின் வாங்கினா அந்த இன்னைக்கு அந்த காசு மிச்சம். மற்ற ஆக்களுக்கும் மாவு இதுகள் இடிச்சு கொடுத்தா ஆமா, அரைச்சு கொடுக்கணும். அதுக்குரிய வருமானம் கிடைக்கும். அரிசி நீங்க அந்த மாவரைக்கிற மில்லு கேட்காங்கண்ணா அப்படியே இல்ல, அந்த மிஷின் ஏபஞ்சுறாங்களுக்கு சொல்லி சமர்த்தியார் அப்படின்னு சொல்லி மிஷினை கொடுத்து அப்படி கொடுத்துறதுல சின்ன மிஷின் தான் மாவு அரைச்சி கொடுக்கலாம். அந்த மிஷின் வாங்குறேன்னு சொன்னா அவ்வளவு வரும் உங்களுக்கு தெரியுமா? நோம்பலா 2 லட்சம் 2 லட்சம் அப்படி வருமே. அந்த அளவுக்கு உதவி கிடைக்குமான்னு தான் சோறு சொல்லிடலாம் தம்பி. இப்ப தெரியும் தானே, சின்ன சின்ன உதவிகள் நம்ம செய்து கொண்டு வரோம். அதோட சின்ன உதவிகள்னு சொல்ல முடியாது. இப்ப வீடியோ பாக்குற ஒரு எல்லாம் இருக்குது. சில ஆக்களுக்கு லட்சக்கணக்கும் கிடைச்சிருக்குது, சில ஆக்களுக்கு ஆயிரக்கணக்கும் கிடைச்சிருக்குது, சில ஆக்களுக்கு கிடைக்காமலும் போயிருக்குது. அப்படி கிடைக்கிற உதவிகளை செய்வோம் ஏதாவது உண்டு. சரியா? அப்ப தம்பி கேட்டிருந்தவர் இவங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது இப்ப இந்த உங்களுக்கு சாப்பாட்டு செலவுனால பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி தான் தம்பி வந்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தவங்க. சரி, ஓகே அக்கா, வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா? இன்னைக்கு ஒன்றுமில்லை தம்பி, இவங்களை வச்சு பராமரிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு வசதி இல்லாமல் இருக்கேன். அவங்களுக்கு அன்றாட சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து மருத்துவ செலவு இதெல்லாம் நான் கொடுத்து விட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவும் போதும் எனக்கு. அதுக்குரிய வருமானம் எனக்கு கொஞ்சமாவது நாளாந்த வருமானம், நிரந்தரமான வருமானம் வரணும். அதுதான் அதுதான் இல்லை, அது கிடைச்சா போதும். வேறு படிக்காருன்னு ஸ்கூலுக்கு போறேன்னு எப்படி போறாரு? அவரு இப்போ ஓட்டோவில் தான் போறேன். ஓட்டோ ஒன்று பேசி அதெல்லாம் போறேன். அதுக்கு 3000 கொடுக்கணும் ஓட்டோ காசு மாசம் மாசம். சில டைம்ல இப்ப வீடியோ பாக்குற உறவுகள் இந்த தம்பியினுடைய இப்ப மாதம் படிப்புக்காவது உதவி கிடைச்சா ஓகேவா உங்களுக்கு? ஒரு படிச்சாருண்டா அவங்களோட குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வருங்காலத்துல. படிப்புக்கு 20 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளையும் மிதிக்கி, அவவும் டிசபிள் பிள்ளை, 2 பேரும் டிசபிள் ஆனாக்கள். இவ 2 பேரையும் இன்னைக்கு வச்சு பராமரிக்கிறதுக்கு தான் ஒரு வழி இல்லாமல் இருக்கு, நிரந்தரமான வழி. அதுக்கு ஏதாவது ஒரு தொழில், அன்றாட காசு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் கிடைச்சா போதும். ஓகே, விளங்குது. அந்த அக்கா வந்து கண்களை பேசி கொண்டிருக்காங்க. என்னென்னு சொன்னா, இப்போ ஒரு குடும்ப தலைவன் இல்லாம இப்போ இந்த அக்கா வந்து 2 பிள்ளைகளுமே வந்து ஒரு வளம் குறைஞ்சாக்கள். அப்போ அதில் வந்து இந்த தம்பி வந்து பாடசாலைக்கு போறாரு 3 வயசு. அப்போ இவங்களை வந்து வச்சு பராமரிக்கிற இவ்வளோ கஷ்டம் பண்ணுறது தெரியும். இப்போ தம்பியினுடைய படிப்பு செலவுக்காவது அவன் வந்து கண்டிப்பாக வந்து உதவி செய்யணும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இப்போ சரிய கவனம் வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓகே, தாங்க. ஓகே தம்பி ஏதாவது பேச போறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. இப்படி கஷ்டமான குடும்பத்துல தனவ இருக்கா. உண்மைக்கும் வாடகை வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லாம, ஆம்பளை துணை இல்லாம 2 பிள்ளைகளை வச்சுட்டு இது செய்றேன் பராமரிக்கிறேங்கிற உண்மைக்குமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதுவும் இல்லாம நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லாம இப்படி பராமரிக்கிறேங்கிற உண்மையாவே இந்த இப்போ இருக்கிற காலத்துல, இப்போ இருக்கிற பொருளாதாரம் வருமானம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல உண்மைக்குமே கஷ்டம். ஆம்பளை துணை இருக்கிறவங்களாலேயே சமாளிக்க இல்லாம இருக்கிற காலத்துல இப்போ ஆம்பளை துணை ஒன்று இல்லாமலுக்கு இப்போ 2 பிள்ளைகளையும் வச்சு, அதுவும் அந்த டிசேபிளான பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிறேங்கிறது மிச்சம் கஷ்டமான ஒரு இது. இப்போ அவளுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுத்தா அவளுக்கு நல்லா இருக்கும். மற்றது தம்பிய படிப்பு அந்த படிக்காரு, படிப்புக்கு என்ன சரி ஹெல்ப்ஃபுல், உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை செஞ்சா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, நன்றி தம்பி. அப்போ தம்பியோட பேர் என்னமா? முகமதா? தம்பி இப்போ எத்தனை ஆண்டு படிக்கீங்க? 3ஆம் ஆண்டு. நல்லா படிப்பீங்களா? இந்த தடம் எத்தனையாவது ஆளா வந்துறீங்க? முதலாம் ஆளா நீங்க? சூப்பர். 3ஆம் ஆண்டா படிக்கீங்க? தம்பிக்கு என்ன வேணும்? என்ன வாங்கி தரணுமா? எதுவும் ஒன்றும் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடக்க மாட்டீங்களா தம்பி? நடப்பீங்களா நீங்க?
இல்லை நடக்க மாட்டீங்க? முழங்காலாம் நடப்பேன். முழங்கால நடப்பீங்க. அப்ப தம்பி விளையாடணும்னு ஆசை இல்லையா உங்களோட ஃப்ரெண்டுமாரோட போய்? ஆசை இல்லையா? தம்பி அப்பாங்க சவுதியில் கதைக்கிறலையா உங்களோட? இது வரைக்கும் நீங்க கதைச்சதே இல்லையா? இல்லை. ஒரு நாளும் கதைக்கலையா? எந்த ஸ்கூல் தம்பி? அல்மிஸ்பா. ஆல்மேஷ்பா. சரி, ஓகே மேம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து போக போகிறோம். யோசிக்க கூடாதான். தம்பி வந்து கண்டலகி குளர்றாரு. என்ன சொன்னால் தம்பியை வந்து சின்ன தம்பியை வந்து குளர்றார் ஆள். எனக்கு வந்து முன்னையில் ஒரு மாயாகி நாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில உதவித்திட்டங்கள் வழங்கியிருக்கோம் இப்போ முஸ்லீம் குடும்பங்களுக்கும். இப்போ நம்மளோட வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவர்களுக்கு தெரியும், வீடு எல்லாமே வந்து கட்டி கொடுத்துருக்கின்றோம். அந்த வகையில் ஒவ்வொரு இடத்த போகும்போது ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு குடும்பத்தில் மேலே ஒரு மாதிரி ஆகி இதை கேட்கும்போது தம்பி வந்து கண்கலங்கி பேசக்குள்ள ஒரு மாதிரி ஆகிது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற உறவுகள் முக்கியமாக நம்ம வந்து இந்த உதவியை செய்தே ஆகணும். அப்படியாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அவங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்றா உங்களோட நண்பர்கள், உங்களுடைய உறவுகள் யாராவது ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க உதவி செய்யக்கூடியவங்க, அவங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ பகிர்ந்து விடுங்க. பகிர்வது மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு ஆற்றும். இப்போ உங்களுக்கும் வந்து உதவி குடும்பங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். சில நேரங்களில் இப்போ உங்களோட ஹைலைம் வந்து உதவி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து இல்லாமல் இருக்கும். அப்போ அப்படியா நீங்கள் இது செய்கிறது மூலமாக உங்களுக்கும் பலன் கிடைக்கும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். எப்படியாவது நம்ம உங்களுக்கு வந்து உதவியை வழங்கியே ஆக வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையில் நானும் வந்து இந்த வீடியோ வந்து பதிவேற்றம் செய்துட்டு போகின்றேன். இதை வந்து உங்களை நம்பித்தான் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் நம்முடைய உறவுகள் வந்து நிறைய பேர் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் வந்து உதவி கிடைக்க ஆதரவு வழங்குங்க. அப்போ இப்போ இந்த குடும்பத்தை வந்து அறிமுகப்படுத்தின தம்பிக்கு வந்து ஆஜிப் தம்பிக்கு வந்து நன்றி. அதோட வந்து உதவி கிடைக்கணும். அடுத்த ஒரு கட்டம் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறுகின்றோம். ஓகே, அங்கே போயிட்டு வரட்டா? ஏதாவது சொல்ல போகிறீங்களா? ஓகே, சரி, ஓகே. நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகின்றோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். பாய்.